வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து துவரம் பருப்பு வந்து என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பிஞ்சாக இருக்குது. இன்னும் ஒரு 45 நாளில் வந்து இது முத்திரும். இங்கே பாருங்கள், இது வந்து முத்திரும் 45 நாளில். இது வந்து முத்தினதுக்கப்புறம் நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ண வேண்டியது தான். இங்கே பாருங்கள், நம்ம வந்து சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு பருப்பு வச்சுருப்பாங்க, அந்த பருப்பு தான் இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. காட்டு வயல் ஓரத்தில் வந்து ஊனியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பைமோட் ஷாப்பிங் ஆப்பு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டு நிறையா இது இருக்கும். இதில் வந்து ப்ராடக்ட்டு இருக்கும், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். யார் ப்ரமோஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பைமோட் ஷாப்பிங் ஆப்பு. இதில் வந்து கிராசரி ஐட்டம் நிறைய ப்ராடக்ட்ஸு சேல்ஸுக்கு இருக்குது, கம்மி விலையில் இருக்குது. நீங்கள் வாங்கி பாருங்கள், நல்ல ப்ராடக்ட் தான். டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பிஞ்சு தான், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கீழே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உளுந்து. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து ரெண்டாக உடச்சாங்க அப்படின்னா அந்த கலரில் வந்துடும், மஞ்சள் கலரில். இது அந்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சோளக்காடு இருக்குது, தெரியுதுங்களா? அந்தட்ட மேலே வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைன் போகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாம்பு இருந்தால் கூட தெரியாது, அந்தளவுக்கு புதையா இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.